என்ன சாருக்கு இப்ப எல்லாம் சரியா இருக்குமே? சாரிடி, நான் தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆனா இப்படி முட்டாள்தனமா இன்னொரு தடவை ஏதாவது பண்ணினீங்க அப்புறம் இருக்கு உங்களுக்கு. இனி ஏன் பண்ண போறேன்? அதான் நீ என்கிட்ட பேசிட்டு இல்ல, நீ என் பக்கத்துல இருந்தா நான் எதுவும் பண்ண மாட்டேன். இந்த வாழ்க்கையில நீ மட்டும்தான் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். உன்னை எப்படி விட்டுற முடியும்? ஓஹோ, அததான் சார் அடிக்கடி பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்லுவீங்களோ? உண்மைதானடி அது. அட போங்கங்க, கலர்ல என்னங்க இருக்கு? நீங்க ரொம்ப நல்லவர். என்ன சும்மா தூண்டு கொஞ்சம் முன்கோபம் இருக்கு, அதை மட்டும் குறைச்சிக்கிட்டா போதும். சொல்லிட்டீங்கல்ல, மேடம் சொன்ன பிறகு கேட்காம இருக்க முடியுமா? இனிமே குறைச்சிக்கிறேன். போங்க. அன்னைக்கு உங்க கைய பார்த்துட்டு எனக்கு எப்படி ஆயிட்டு தெரியுமா? அப்படியே எங்க அம்மா கிட்ட போய் சண்டைன்னு போட்டுட்டேன். எனக்கே அப்புறம் மனசுக்கு சங்கடமா இருந்துச்சு தெரியுமா? ஏண்டி, உங்க அம்மா நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தனி கொடுத்தரம் போன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த நீ அவங்க கிட்ட இப்படி பேசினது சரியில்லை. பாவம், அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. ஏங்க, அதெல்லாம் சரிதான். அதுக்காக இப்படியா பேசுறது? அவங்க மட்டும் எங்க அண்ணிய தனி கொடுத்தனம் போகக்கூடாதுன்னு சொல்றாங்களா? அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? ஏய், அவங்க உங்க அண்ணி குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எங்க அம்மா வேண்டாதெல்லாம் பேசும். உங்ககிட்ட எதுக்காவது சண்டை இழுக்கும். உங்க குடும்பத்துல இருந்து எதையாவது வாங்கிட்டு வர சொல்லும். எங்க அம்மா குணம் தெரிஞ்சு தானே அப்படி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. ஏங்க, இன்னொரு தடவை என் மாமியாரை பத்தி தப்பா பேசுனீங்க, நடக்கிறதே வேற. ஏங்க, எப்படிப்பட்ட மாமியாரா இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கஷ்டம்? அம்மா தாயே, மாமியார் பார பத்தி பேசுறதுக்கா இங்க வந்தோம்? நல்ல ரொமான்ஸ் மூட்ல வந்தேன், எல்லாத்தையும் கெடுத்துப்பட்டியே. உங்க ரொமான்ஸ்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கையையும் வாயையும் மூடிக்கிட்டு கம்முன்னு இருங்க. அடிப்பாவி, நீ என்ன ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கும்போது கூட 2 சொட்டு கண்ணீரை விட்ட. இப்ப பார்த்து கொஞ்சம் கூட மனசு இறங்க மாட்டேக்கியே. சின்னதா ஏதாவது கொடுத்தா மச்சான் அப்படியே ஹாப்பி ஆயிருவல்ல. ஆவிங்க 2 அடி போட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வாயே திறக்க முடியாது. ஏங்க, நீங்க வாத்தியார், அத மறந்துடாதீங்க. அடியே, என்னமோ நான் எலிமெண்டரி ஸ்கூலுக்கு வாத்தியாருங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, எல்லாம் ஐயா வாலிப வயசுள்ள பசங்களுக்கு தான் வாத்தியாரு. வாத்தியார பார்த்து தானே ஸ்டூடெண்ட் கத்துக்கணும். வாய முடுங்க, என்ன பேச்சு பேசுறீங்க? உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, அதுக்கு வேற ஆளுதான் பார்க்கணும் போல. அந்த சாந்தினி மிஸ் உங்ககிட்ட வலிஞ்சு பேசுவாங்களே, அவங்கள வேணா வந்து பேச சொல்லட்டா? அடிப்பாவி, நீ ஊமக்கோட்டா மாதிரி இருந்துகிட்டு இதெல்லாம் கவனிச்சிருக்கியா? ஸ்டாஃப் ரூம்ல இதான பேச்சு எங்களுக்கு. ஓஹோ, அப்படி என்ன சொன்னாங்க அவங்க? அந்த சாரு கருப்பா இருந்தாலும் களையா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஓஹோ, வேற வேற வேற. என்னது? என்ன ஏங்கிட்டே கேக்குறீங்களா? அடி உதைக்க போறேன் பாருங்க. சரி, அப்ப அவங்கிட்ட போய் நேரடியாவே கேட்டுக்கிட்டா? எங்க இப்பதான் முட்டிக்கிட்டு நின்னு நாம ஒண்ணு சேர்ந்திருக்கோம். எதையாவது சொல்லி மறுபடியும் களைச்சிடாதீங்க, பாத்துக்கோங்க. ஆமா தாயே, நான் வாயே திறக்கல. ஒரு படத்துக்காவது போகுமா? அதுவும் கிடையாது, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இம்ச அரசின்னு உனக்கு பேர் வச்சிருக்கலாம். ஏண்டி இப்படி பழி வாங்குற? சரி சரி, சீக்கிரமா என் மாமியார்ட்ட சொல்லி கல்யாணத்துக்கு தேதிய பிக்ஸ் பண்ண சொல்லு. சொல்லுவோம். எங்க வாங்க கிளம்புவோம். எங்க அம்மா வேற ஆளை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், நான் உங்களை பார்க்க வரேன்னு சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா அனுப்பியிருக்காது. காலேஜ் விஷயமா வரேன்னு சொன்னேன். வாங்க கிளம்புவோம். அதுவும் சரிதான், என்ன பார்க்கவாது வந்தியே, அது போதும். சரி, வேற என்ன எங்க மாமியார் சொல்றாங்கன்னு அப்பப்ப சொல்றியா? ஓ, எங்க வீட்ல இருந்து என்ன நியூஸ்னு உங்களுக்கு சொல்லவா? எங்க அப்பா தான் கூடிய சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு.
எங்க அம்மா வாயே திறக்காம அடுப்பங்கரைக்குள்ள போயிட்டு இப்ப வரைக்கும் எங்க அம்மா என்னை ஏத்து பார்க்கவே இல்லை. ஒழுங்கா போய் உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு, அவங்க கிட்ட பேசுடி. நான் பாத்துக்கிறேன், வாங்க கிளம்புவோம். அதானே, பிடி கொடுக்க மாட்டியே. எங்க அம்மாக்கு பொண்ணு நான் எப்படி இருப்பேன்? நான் எங்க அம்மா கிட்ட பேசுறேன், நீங்க வாங்க. சரிடி. சில்பா, 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 வெளியே வாடி. சில்பா, என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு இப்போ இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? அடியே கிறுக்கச்சி, ஊர் உலகத்துல என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கோ. நான் அன்னைக்கே சொன்னேன், அவன் முகரைய பார்த்தா சரியில்லைன்னு. நீ எங்க கேக்குற? என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல வரீங்களோ ஒழுங்கா சொல்லுங்க. இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், ஒழுங்க மரியாதையா உன் புருஷன் கூட குடும்பம் நடத்துற வழிய பாரு. அந்த பயலை பார்த்தாலே சரியா தெரியல. நேத்து ஒரு சீமாட்டி கூட நின்னு பேசிட்டு கிடந்தான். அவ பேர் என்னமோ சொன்னால, பீனாவா பானாவா என்னமோ, சோனாவா. சோனாவ கைய பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தான். அவன் சரி கிடையாது. நீ ஒழுங்க மரியாதையா உன் புருஷன் கூட வந்து குடும்பம் நடத்து. என்ன சொல்றீங்க? சோனா கூடவா பேசிட்டு இருந்தான்? என்ன நிஜமா தான் சொல்றீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும் அவ பேரு? எனக்கு எப்படி தெரியும்னா, அவன் பேசிக்கிட்டு நின்னா சோனான்னு அவ கைய பிடிச்சிக்கிட்டு, அதை வச்சுதானே நான் சொல்ல முடியும். நான் என்ன கற்பனையா ஒரு பேரையா சொல்ல முடியும்? அப்ப அந்த சோனாவை உனக்கும் தெரிஞ்சிருக்குல்ல, அதனால தானே யாரு என்னன்னு கேக்குற. இந்த சோனா அவனோட எக்ஸ் லவர், அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னானே, மறுபடியும் அவகிட்டயா பேசுறான்? அவளை பார்த்தா எக்ஸ் லவர் மாதிரி தெரியல, அவன் பொண்டாட்டி. அவன் ஏற்கனவே அவளை கல்யாணம் முடிச்சிட்டான் போல. கற்பே ஆஜாவுன்னா எனக்கு என்ன தெரியும்? என் தம்பி அந்த நேரம் பார்த்து அங்க வந்தான். அவனுக்கு ஹிந்தி தெரியும்ல, அவன்கிட்ட தான் கேட்டேன். அவன் தான் சொன்னான், ஒழுங்க வீட்டுக்கு வா, காசு வேண்டாம் பணமும் வேண்டாம், வீட்டை பார்க்க வான்னு அந்த பிள்ளை சொல்லுதான்னு சொன்னான். நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. அட பாவி, என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டானே. என்ன சொல்றீங்க? அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டா? அவனை சோனாவியா கல்யாணம் பண்ணிருக்கான்? அடியே, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? இதுல எனக்கு என்ன ஆதாயம்? ஒழுங்க மரியாதையா வீட்டை பார்க்க வா. நான் உண்மையை தான் சொல்றேன். இதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் அப்புறம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அதை பத்தி யோசிக்கிறேன். என் கார்த்திக்கு என்னெல்லாம் பேசினான் தெரியுமா? என்னால அவங்க கூட எல்லாம் வாழ முடியாது. ஆனா இவரு ரொம்ப நல்லவரு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவரு கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா என்னை எப்படி ஏமாத்துவாரு? அம்மாடி, ஓசில கரும்பு திங்க கூலி என்னத்துக்குன்னு நினைச்சிருப்பான். அவன் ஒரு பக்கம் உன்னையும் இன்னொரு பக்கம் சோனாவையும் வச்சிருப்பான். இங்க பாரு, நான் சொல்றத ஒழுங்க மரியாதையா கேளு. அரசரை விட்டுட்டு புருஷனை கைவிட்ட கதையா இருக்கு உன் கதை. ஒழுங்க மரியாதையா உன் புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்டு குடும்பம் நடத்து. அத்தையும் உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவாங்க. அவங்களுக்கு உன் மேல எந்த கோபமும் இல்ல. எப்படியாவது சில்பாவை பார்த்து பேசி கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க தெரியுமா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாடி கிறுக்கச்சி, அன்னைக்கு உன் புருஷன் வீட்டுக்கே வராம ரூம்லயே தங்கிக்கிட்டு உன் போட்டாவை கையில வச்சு பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டு இருந்தானா. என் மவன் வந்து சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியுது அவன் உன் மேல உசுரா இருக்கான். அதானே, நல்லவனை விட்டுட்டு கெட்டவனை தானே எப்பவும் இந்த பொம்பளைகளுக்கு பிடிக்கும். வில்லனை விட்டுட்டு ஹீரோவை விட்டுட்டு வில்லனை பிடிச்ச கதையெல்லாம் இருக்கு உன் கதை. எனக்கு வில்லன்லாம் பிடிக்காது, எனக்கு ஹீரோ தான் பிடிக்கும். அப்ப உனக்கு உன் புருஷன் ஹீரோ இல்லையா? அவன் தான் ஹீரோவாக்கும். உன் புருஷன் என்ன சீரோவா? ஒழுங்க மரியாதையா வந்து உன் புருஷன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவன் கூட குடும்பம் நடத்துற வழிய பாரு. அதான் உனக்கு நல்லது. அது எப்படி? முதல்ல நான் என் கண்ணால பார்த்துட்டு தான் நான் நம்புவேன். அப்போ உன் தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். வேலை மணிக்கிட்டு இம்படி தூரம் கூப்பிட வந்தா என்ன வாசல்ல நிக்க வச்சு மரியாதை இல்லாம நடத்துவியா? இல்ல தீதி, வீட்டுக்குள்ள வாங்க. என்னாலெல்லாம் வர முடியாது. நீ கிளம்பி என் கூட வா. இப்ப கையும் களவுமா காட்டுதே. அவன் எப்படியும் வீட்டுல தானே இருக்கணும். அவன் வீடு உனக்கு தெரியும்ல. அவன் 2 வீடு இருக்கு. அதானே, உனக்கு ஒரு வீட்டை தான் காட்டியிருப்பான். இன்னொரு வீடை எப்படி காட்டுவான்? சரி, அதெல்லாம் அந்த ஏரியால போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்பவே என் கூட கிளம்பு. சரி தீதி. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா காதுல வாங்கிக்கோ.
நான் கண்ணால அவனை கையும் களவுமா பிடிச்சு உன்கிட்ட நிரூபிச்சேன்னு வச்சுக்கோ, உடனே வாயை திறக்காம எதுவும் பேசாம நீ ஏன் கூட வரணும். அதுக்கு சரின்னு சொன்னா இப்ப கிளம்பு. சரி தீதி. அப்ப நடைய கேட்டு என்னன்னு போய் பாப்போம். சரி.